guys, I am Dhanlakshmi. Welcome back to Language Quest. இன்னைக்கு நம்ம part 3 preposition வீடியோல தான் இருக்கோம். இன்னைக்கான கிளாஸ்ல on அப்படிங்கிற preposition-ஐ ஒரு இடத்துக்கும் ஒரு நேரத்துக்கும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். Without any further delay, let's get into the video. Uses of on as a preposition of place. On அப்படிங்கிற preposition-ஐ ஒரு இடத்துக்கு குறிப்பிடும்போது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தலாம். Let's see the first one. On the ceiling. Ceiling அப்படிங்கிறது கூரையை தான் மென்ஷன் பண்ணுவோம். உட்புற கூரையை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சீலிங்கின் மேலே அப்படின்னா கூரை மேலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிறது ஆனோட மீனிங் வந்து மேலே அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணும்போது மேலே மேலேன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல மாறுபடும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்ட் ஒன் பாருங்க, ஆன் த டேபிள். டேபிள் மேலே அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஆன் த ஷெல்ஃப்ஸ். ஷெல்ஃப்ஸில் அப்படின்னு சொல்லுவோம். ஷெல்ஃப்ஸ் வந்து மேலே தான் இருக்கும் இல்லையா, அதனால ஆன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஆன் த செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் செகண்ட் ஃப்ளோர் எங்கே இருக்கும், மேலே இருக்கிறனால ஆன் த செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஆன் த மவுண்டன். மவுண்டன் மேலே. ஆன் த பால்கனி. பால்கனி அப்படிங்கிறது மேலே தான் இருக்கும் இல்லையா, ஸோ பால்கனியில் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம ஆன் த பால்கனி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது மேலே இருக்குது, அதனால் ஆன் த பால்கனி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். இது எல்லாத்தையுமே சென்டென்சஸில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். லெட்ஸ் see the example sentences. Let's see the first one. She noticed a lizard on the ceiling. கூரையின் மீது இருந்த ஒரு பள்ளியை அவள் கவனித்தாள் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எங்கிருந்த லிசார்ட் அவள் கவனிச்சா, ஆன் த சீலிங். சீலிங் மேலே இருந்த பள்ளியை கவனித்தாள். அதனால் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். மேலே, சீலிங் மேலே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன் த சீலிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், there was a beautiful flower on the table. டேபிள் மேலே அழகான ஃப்ளவர் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல எது மேலே இருந்தது, ஆன் த டேபிள். டேபிள் மேலே இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆன் த டேபிள் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தேர்ட் ஒன், ஆல் த புக்ஸ் வேர் நீட்லி அரேஞ்ச் ஆன் த ஷெல்ஃப்ஸ். எல்லா புக்ஸும் ரொம்ப நீட்டாக ஷெல்ஃப்ஸில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஷெல்ஃப்ஸ் மேலே அப்படின்னு எடுத்துக்கூடாது, ஷெல்ஃபில் அப்படிங்கிறது தான் பொருள்படும். ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது எல்லா புக்ஸும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஷெல்ஃப் அப்படிங்கிறது மேலே இருக்கும் இல்லையா, அதனால் ஆன் த ஷெல்ஃப்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆன் த ஷெல்ஃப்ஸ். ஷெல்ஃபில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, the company's main office are located on the second floor. கம்பெனியினுடைய மெயின் ஆஃபீஸ் எங்கே வந்து லொக்கேட் ஆகியிருந்தது, எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, செகண்ட் ஃப்ளோரில். இதோட அர்த்தம் என்னென்னா, செகண்ட் ஃப்ளோரில் கம்பெனியோட மெயின் ஆஃபீஸஸ், அலுவலகங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஆன் அப்படின்னா மேலே தானே அர்த்தம். ஸோ இங்கே ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், மேலே தான் இருக்கும் இல்லையா, அதனால் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி ஆன் த செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ஆன் த செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஷீ என்ஜாய்ட் ஹர் காஃபி ஆன் த பால்கனி. அவளோட காஃபியை ரொம்ப ரசித்து குடிக்கிறா. எங்கே, பால்கனியில். எகெயின் பால்கனி அப்படிங்கிறது மேலே தான் இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம ஆன் த பால்கனின்னு போட்டிருக்கோம். இதோட அர்த்தம் எக்ஸாக்டாக அவளோட காஃபியை ரசித்து குடிக்கிறா பால்கனியில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பால்கனி அப்படிங்கிறது மேலே இருக்கிறனால ஆன் த பால்கனி அப்படின்னு ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஆன் த பால்கனி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம், ஏன்னா பால்கனி அப்படிங்கிறது மேலே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒன், தே செட் அப் தேர் கேம்ப் ஆன் த மவுண்டன். அவங்களுடைய கேம்பை மலை மீது போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மலை மீது அப்படிங்கிறனால ஆன் த மவுண்டன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். எப்பயுமே மவுண்டன்லாம் உயரமாக இருக்கும், அதனால் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். ஸோ இந்த இடத்துல ஆன் த மவுண்டன் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததான், யூசஸ் ஆஃப் ஆன் as a preposition of time.
ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை ஒரு நேரத்தை குறிப்பிடும்போது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நேரத்தை குறிப்பிடும்போது மோஸ்ட்லி நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டே இல்லைனா டேட் மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அது எப்படி? ஒரு நாள் இல்லைனா ஒரு தேதியை குறிப்பிடும்போது நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி தான் பேசுவோம். லெட்ஸ் see the example. on 25 ஜூலை அப்படின்னா 25 ஜூலையில், 6th ஏப்ரல் 6th ஏப்ரலில், on Tuesday டியூஸ்டேயில் செவ்வாய்க்கிழமையில் அப்படி சொல்கிறோம். ஆன் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு டே இல்லைனா டேட், தேதி இல்லைனா நாளை குறிப்பிடும்போது ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி பேசுவோம். இது எப்படி சென்டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். மை பர்த்டே இஸ் ஆன் 25 ஜூலை. என்னுடைய பிறந்த நாள் 25ஆம் தேதி ஜூலை மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 25 ஜூலை அப்படிங்கிறது ஒரு தேதியை குறிப்பிடுறோம் இல்லையா? அதனால் இந்த இடத்துல நம்ம ஆன் 25 ஜூலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஆன் 25 ஜூலை ஒரு தேதியை குறிப்பிடுறதுனால ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். லெட்ஸ் see the next one. The school trip is on 6 April. என்னுடைய ஸ்கூல் ட்ரிப்பு 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல எகெயின் 6 ஏப்ரல் அப்படிங்கிறது ஒரு தேதியை குறிப்பிடுறோம். அதனால் தேதியை 6 ஏப்ரல் அப்படின்னு குறிப்பிட்றதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் பேசியிருக்கிறோம். அதே போல் we have football practice on Tuesday. எங்களுக்கு ஃபுட்பால் ப்ராக்டிஸ் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை அந்த ஒரு நாள் சொல்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு நாளை சொல்லும் போதும் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி தான் பேசணும். ஆன் டியூஸ்டேங்கிறது ஒரு கிழமை, ஒரு நாள். அதனால் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி பேசியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன். we open gifts on Christmas morning. நாங்கள் எங்களோட கிஃப்ட்ஸை கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஃபெஸ்டிவல், அதுவும் ஒரு நாள் இல்லையா? அதுவும் ஒரு டே. அதனால் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியுமே நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நாட் ஒன்லி கிறிஸ்மஸ், திவாலி, எனி ஃபெஸ்டிவல், திவாலியாக இருக்கட்டும் இல்லை பொங்கல் ஃபெஸ்டிவல், எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அந்த நாளுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இடத்தை குறிப்பிடும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்திருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அதிகமான எக்ஸசைஸ் பார்க்கும்போது ஈஸியாக உன்னால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது சேம் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை எல்லா சென்டென்சஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமா பிளேஸா அப்படிங்கிறத நீங்கள் தான் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பிளேஸ் த கார்பெட் ஆன் த ஃப்ளோர். தரையில் கால் மிதியை போடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல on the floor அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது preposition of time or place. on the floor, floor தரை அப்படிங்கிறது ஒரு இடம் தான் obvious இல்லையா? ஸோ on the floor அப்படிங்கிறது preposition of place. இடம் அப்படிங்கும்போது preposition of place அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், put the plates on the table. தட்டுகளை டேபிள் மேலே வை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டேபிள் அப்படிங்கிறது ஒரு இடம் தானே குறிக்குது. அப்போ டேபிள் அப்படிங்கிறது ஒரு இடத்தை தான் குறிக்குது இல்லையா? ஸோ ஆன் த டேபிள் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஆன் த டேபிள் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த பாக்ஸஸ் ஆர் ஆன் த வேன். பெட்டிகள் எல்லாம் வேன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பெட்டிகள் வேன் மேலே இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றதுனால இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸா டைமா? ஒரு இடத்து மேலே தானே இருக்குது. வேன்கிறது இந்த இடத்துல இடம் அப்படிங்கிற மாதிரி தான் பொருள்படும். ஸோ ஆன் த வேன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், we play football on Saturdays. இதில் என்ன சொல்கிறோம்? நாங்கள் ஃபுட்பால் சாட்டர்டேஸ் ஆனால், சனிக்கிழமை ஆனால் நாங்கள் ஃபுட்பால் விளையாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஆன் சாட்டர்டே அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமா பிளேஸா? சாட்டர்டே அப்படிங்கிறத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஆனுங்கிற ப்ரிப்போசிஷனை ஒரு டேட்டோ தேதியோ சொல்லும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ சாட்டர்டே அப்படிங்கிறது டைம், ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணுறதுனால இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் ஆல் த குஷன்ஸ் ஆன் த சோஃபா. எல்லா தலகாணியையும் சோஃபா மேலே அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஆன் த சோஃபா அப்படிங்கிறது
ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸா டைமா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணி கரெக்டான ஆன்சரை காமெண்டில் சொல்லுங்கள். இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஆப்வியஸா சோஃபா மேலே அப்படிங்கும்போது ஒரு இடத்து மேலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல சோஃபா அப்படிங்கிறது ஒரு இடத்தை தான் குறிக்கிறது. ஸோ ஆன் த சோஃபா அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன், அருண் இஸ் அட்டெண்டிங் அ கான்சர்ட் ஆன் வெனஸ்டே. அருண் புதன்கிழமை ஒரு கான்சர்ட், ஒரு கச்சேரியை அட்டன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஆன் வென்ஸ்டே அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் ஆர் டைம். வெனஸ்டே அப்படிங்கிறது ஒரு நாள், அதனால் இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் ஒன், could you help me put these books on the shelf? உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இந்த புக்ஸை ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல ஆன் த ஷெல்ஃப் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமா பிளேஸா? ஆன் த ஷெல்ஃப் அப்படிங்கிறது ஒரு இடம் இல்லையா? ஒரு இடத்தை குறிப்பிட்றதுனால இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ வாஸ் ஆல்ரெடி ஆன் த பஸ். நான் ஏற்கனவே பஸ்ஸில் தான் இருந்தேன் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஆன் த பஸ் அப்படிங்கிறது என்ன? ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸா டைமா? ஆன் த பஸ் ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? பஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இடம் அப்படின்னு பொருள்படும். ஸோ ஆன் த பஸ் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். Ninth one, let's have a party on Friday. நம்ம ஃப்ரைடே பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன் ஃப்ரைடே அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் ஆர் பிளேஸ். ஆன் ஃப்ரைடே அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஃப்ரைடே அப்படிங்கிறது ஒரு நாள் குறிக்கிறனால இது ஆன் ஃப்ரைடே அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஓகே, லாஸ்ட் ஒன், the event is on 4 July. இந்த நிகழ்ச்சி 4ஆம் தேதி ஜூலை மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல on 4 July அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ 4 அப்படிங்கிறது ஒரு தேதி இல்லையா? 4 July அப்படிங்கிறது ஒரு தேதியை குறிப்பிட்றதுனால இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், ஒரு காலத்தை குறிப்பிட்றதுனால இந்த சென்டென்ஸில் நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ப்ரிப்போசிஷனை 3 செக்ஷன்ஸாக பார்த்துருந்தோம். இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸையும் நேரத்துக்கு எப்படி குறிப்பிடுறது, ஒரு இடத்துக்கு எப்படி குறிப்பிடுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த 3 வீடியோஸ்லையும் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போது அட், இன், ஆன் இந்த 3 ப்ரிப்போசிஷனையும் யூஸ் பண்ணி சில எக்ஸசைஸ் பார்க்கலாம். உங்களால் கிளியராக சொல்ல முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதா, தெரியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த எக்ஸசைஸில் டோட்டலாக 15 ஃப்ரேசஸ் எழுதியிருக்கிறோம். இதில் இன் வருமா, அட் வருமா, ஆன் வருமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கிளியராக சொல்லணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் நான் உங்களுக்கு எக்ஸசைஸில் கொடுத்துருக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், திங்க் பண்ணி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் டான். ஒரு நாளினுடைய குறிப்பிட்ட நேரமாக இருக்குது. ஸோ என்ன வரும்? அட். வெரி குட். அட் டான் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் சம்மர். இது ஒரு சீசன். ஸோ சீசன் மென்ஷன் பண்ணும்போது நம்ம இன் போடுவோமா, அட் போடுவோமா, ஆன் போடுவோமா? இன் சம்மர். வெரி குட். தேர்ட் ஒன், டேஷ் டியூஸ்டே. இது ஒரு நாள் இல்லையா? ஒரு நாளை குறிப்பிடும்போது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? ஆன் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். வெரி குட். டேஷ் த வீக்கெண்ட். ஸோ வார இறுதியை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம்? அட் த வீக்கெண்ட் அப்படிங்கிறத தான் சொல்லணும். அட் த வீக்கெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டேஷ் 2017. இதில் இயர் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இயர் மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்? இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அடுத்தது டேஷ் த ஈவினிங். ஈவினிங், மார்னிங், ஆஃப்டர்நூன் இது 3ஐயும் குறிக்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். என்ன ப்ரிப்போசிஷன் அது? இன். இந்த ஈவினிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் திவாலி. திவாலி அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் திவாலிங்கிறது ஒரு நாள் தான். ஸோ நாள் குறிப்பிடும்போது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம்? ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see the next one. Dash 3:30 AM. அப்வியஸாக நமக்கு தெரியும்
ஒரு டைம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம்? கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். டைம் வந்தாலே அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அடுத்தது டேஷ் 30 நவம்பர். இந்த இடத்துல ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஒரு தேதியை குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ தேதியை குறிப்பிடும் போது என்ன ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டேஷ் மார்னிங். எகெயின் மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் வந்தால் நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும்? இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் டேஷ் 21 ஜூன். இந்த இடத்துல ஒரு தேதியை குறிப்பிட்டிருக்கிறோம், ஒரு டேட் குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ டேட்டு குறிப்பிடும்போது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம்? எக்ஸாக்ட்லி, ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை தான் குறிப்பிடுவோம். அடுத்தது டேஷ் சண்டே மார்னிங். சண்டே ஒரு டே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு டே இல்லையா, ஒரு நாளை குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? ஆன் அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் டேஷ் த 21st century. இந்த இடத்துல செஞ்சுரி அப்படின்னா ஒரு நூற்றாண்டை குறிப்பிட்டிருக்கிறோம். எந்த நூற்றாண்டை குறிப்பிட்டாலும் நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோன்றதை பார்த்துருந்தோம்? இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் டேஷ் த ஆஃப்டர்நூன். வெரி ஈஸி. மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இது மூணுத்துக்கும் என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம்? இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் ஒன் டேஷ் 4 ஏப்ரல். இது ஒரு தேதி, இது ஒரு டேட். ஸோ ஆப்வியஸாக என்ன தான் வரும்? ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் வரும். இன்றைக்கான கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக பேசணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களை போலவே இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்க்குறேன். Until then, take care, bye bye.